வணக்கம், இது ஃபுட் ஹாய் உலக சமையல். இனி உங்கள் வீட்டு கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கட்சு. இது ஒரு ஹவாயன் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி. இது கட்சு சாஸோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எவ்வளோ சிம்பிளாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கட்சு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 200 கிராம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரே பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துக்கலாம், ஆனால் எலும்பு இருக்கக்கூடாது. சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தட்டிக்க போகிறேன். இதோட சைஸ் ஒரு மடங்கு அதிகமாகிடும். இது எதுக்காகனா சிக்கனை நல்லா டெண்டர் ஆக்கிறதுக்காக. இப்போ இது மேலே சீசனிங் பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு எடுத்து நல்லா தடவி விட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே போட்டு ரப் பண்ணி விட்டாலே போதும். இது ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே உப்பு போட்டு தடவினா போதும். 2 சைடும் அதே மாதிரி பண்ணிடலாம். மஞ்சள் தூள், இது ஆக்சுவலாக கட்சுவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சிக்கன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மஞ்சள் சேர்த்துப்பேன். அதனால தான் மஞ்சள் போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான் இது. இப்போ இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 சைடும் பெப்பரை தூவி ரப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இதோட சீசனிங் முடிஞ்சது. கட்சுக்கு பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஆப்ஷனாக இந்த மாதிரி ரஸ்க் எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது, நரன்னு இருக்கணும். இப்போ நம்ம கட்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இதுலேயும் கொஞ்சம் சீசன் பண்ணிக்கலாம். இப்போது பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி பிளேட்டில் ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கலாம். இது மைதா மாவு, இதையும் அதே மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கனை 2ஆக கட் பண்ணி பொரிக்க போகிறேன். ஒரே பீஸாவும் பொரிச்சுக்கலாம். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இந்த குட்டி பீஸ் டேஸ்டிங்காக. எண்ணெய் மீடியம் ஹையில் காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் பீஸ் எடுத்துக்கிறேன். இதை முட்டையில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை செகண்ட் ஸ்டெப்பாக மைதா மாவில் ஜஸ்ட்டு பெரட்டி எடுத்தால் போதும். மாவு நிறைய ஒட்டணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பெரட்டினா போதும். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி மேலே போட்டு டேப் பண்ணி விட்டுலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் சிக்கனை கடிக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி 2 பீஸையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் எடுத்து வச்ச குட்டி பீஸ், இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். மீடியம் ஹையில் சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹைலேயே தான் இருக்கணும். சிக்கனை போட்ட அப்புறமும் மீடியமில் தான் இருக்கணும். பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கருகி கருப்பாயிடும். சிக்கன் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த சிக்கனை நம்ம நல்லா தட்டி டெண்டர் ஆக்கிட்டதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் எண்ணெயில் வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். செகண்ட் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். கட்சுக்கோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியும் இருக்குது. வாங்க கேட்கலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் பலவீனத்தை இயற்கை கொடுத்துருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் யானைகளை கட்டி வச்சிருக்கிற இடம் வழியாக கடந்து போயிருக்காரு. அப்போது அவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன கயிறு மூலியமாக கட்டி வச்சதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்கே இருந்த யானை பாகன்கிட்ட, ஏன்பா இவ்வளோ பெரிய யானையை இந்த சின்ன கயிறால் கட்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த யானை பாகன் சொல்லியிருக்காரு, ஐயா, இந்த யானை குட்டியாக இருக்கும்போதே இந்த கயிறால் தான் அதை கட்டி வைப்போம். அப்போதைக்கு அதை கட்டுப்படுத்த இது போதுமானதாக இருந்தது. ஆனால் அந்த யானை வளர வளர
தன்னால் அந்த கயிறை அறுக்க முடியாதுங்கிற நம்பிக்கை அதுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் அது அந்த கயிறை அறுக்க முயற்சி பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் பெண்கள், சமுதாயம், கட்டுப்பாடு, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாமலே வாழ்ந்துடுறாங்க. அதையும் மீறி வெளியே வந்து சாதிக்கிற பெண்கள் அவங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமைகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, சமூகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் தினம் தினம் தன்னோட பலத்தை நிரூபிக்கிற அத்தனை பெண்களுக்கும் இந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தில் மிக பெருமையோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு ஃபுட் ஹாய், ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த கதையோட நம்ம ஹவாயன் சிக்கன் கட்சுவை கட்சு சாஸோடு சேர்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த கட்சு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஹவு டு சீரீஸில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் ஹாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அன்போடு சமைத்திடுங்கள், ஆனந்தமாய் சாப்பிடுங்கள், உணவை வீணாக்காதீர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.